அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்ஸியாம் 4 திட்டம் வந்து நேற்று வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கு. சரிங்களா? ஆக்ஸியாம் 4 திட்டத்த பத்தி நம்ம நெறையாவே பார்த்திருக்கோம். ஆக்ஸியாம் 4 அப்படிங்கிற இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிலிருந்து நடக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். சரியா? இதுல 4 விண்வெளி வீரர்கள் வந்து சர்வதேச விண்வெளி நிலையம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போகப் போறாங்க. அதுல இந்தியாவைச் சேர்ந்த சுபான்சு சுக்லா அவர்களும் ஒரு நபராக இருக்கப் போறார். சரியா? ஸோ, அ 41 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது ஏப்ரல் 1984ல வந்து பார்த்தீங்கன்னா, ராகேஷ் சர்மா, இந்தியாவோட ராகேஷ் சர்மா வந்து சோயூஸ் T11 அப்படிங்கிற ராக்கெட் மூலியமா விண்ணுக்கு போயிருப்பார். விண்வெளிக்கு போயிருப்பார். அதன் பிறகு 41 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்தியர் விண்ணுக்கு போறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது சுபான்ஷு சுக்லா அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம, சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போகக்கூடிய முதல் இந்தியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும், அது சுபான்சு சுக்லா அவர்கள் தான். நேத்து இந்த திட்டம் வெற்றிகரமாக லான்ச் ஆயிருக்கு சரியா? ஸோ அ என்ன லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லான்ச் பிளேஸ் அப்படிங்கிறது கென்னடி ஸ்பேஸ் சென்டர். ஓகேவா? கென்னடி ஸ்பேஸ் சென்டர் அப்படிங்கிறது லான்ச் பிளேஸ். அடுத்தது லான்ச் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபால்கான் 9 சரிங்களா? ஃபால்கான் 9 அப்படிங்கிறது லான்ச் வெஹிக்கிள். அவங்க போகக்கூடிய அந்த விண்கலத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிராகன் விண்கலம். சரியா? இது எல்லாமே கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்ப லான்ச் பண்ணியிருக்காங்க? லான்ச் டேட் என்னன்னா, ஜூன் 25 சரியா? ஜூன் 25, 2025ல லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? இது எல்லாமே கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அங்க இருந்து அவங்க அ ஒரு 28 மணி நேரத்துக்கு பிறகு டிராகன் விண்கலம் வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்த போய் சென்றடையும். சரிங்களா? 28 மணி நேரம் ஆகும். சரியா? அவங்க ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆவாங்க. ஓகேவா? அதுதான் இந்த முதல் செய்தியில நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? ஸோ சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்ற முதல் இந்தியர் அந்த ஒரு பெருமை யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சுபான்ஷு சுக்லா அவர்களுக்கு. சரியா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திட்டத்துல வேற யார் 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். 1 சுபான்ஷு சுக்லா அவர்கள். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நாசாவோட பெக்கி விட்சன் அப்படிங்கிறவங்க. அடுத்தது போலாந்து நாட்டச் சேர்ந்த ஸ்லாவோஸ் உஸ்னான்ஸ்கி அப்படிங்கிறவரு. அடுத்தது ஹங்கேரி நாட்டச் சேர்ந்த திபோர் கபு அப்படிங்கிற ஒரு விண்வெளி வீரர். இந்த 4 பேரும் சேர்ந்து தான் போயிட்டு இருக்காங்க. சரியா? ரைட். அடுத்தது இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "எள்ளாத எண்ணிச் செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாத கொள்ளாது உலகு" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. நம் நிலைமையோடு பொருந்தாதவற்றை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆகையால் உலகம் இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? உலகத்துக்குன்னு ஒரு இயல்பு இருக்கு. அந்த இயல்ப தாண்டி நடக்கக்கூடிய செயல்கள உலகத்தாரும் ஏத்துக்க மாட்டாங்க. உலகமும் ஏத்துக்காது அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த மாரி உலகம் இகழ்ந்து தள்ளக்கூடிய செயல்கள நம்ம செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறள் எண் 470 அதிகாரம் தெரிந்து செயல் வகை. அடுத்ததா ஆ நமக்கு நேத்து மத்திய அமைச்சரவை கூட்டம் ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா, பர்னிங் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? பர்னிங் சிட்டி எரியும் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பகுதி அப்படின்னா, ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய ஜாரியா அப்படிங்கிற பகுதி. ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய ஜாரியாவ என்னன்னு சொல்லுவாங்க? பர்னிங் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா, இங்க வந்து நிலக்கரி சுரங்கங்கள் அதிகமா இருக்கு. கடந்த 1916ஆம் ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்து. ஓகேங்களா? அந்த தீ வந்து இன்னமுமே எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கிய அம்சம். சரிங்களா? அதனால தான் அத பர்னிங் சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால பல்வேறு பாதிப்புகள் என்விரான்மென்டல் ஹசார்ட், ஹெல்த் ஹசார்ட்லாம் நெறையாவே இருக்கு. அதனால பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு மறுவாழ்வு திட்டத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா இருக்கு இல்லையா? இந்த ஆக்ரால சர்வதேச உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி மையத்த அமைக்கிறதுக்கான ஒப்புதல் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ சர்வதேச உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறது எங்க வரப்போகுது அப்படின்னா, உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவால நமக்கு வரப்போகுது. சரியா? இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.